இப்போ இதோட கூட ஒரு அரை கப் டியூட்டி ஃப்ரூட்டியும் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன். கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லட்டு இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஒன்றா கலந்துட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்தாச்சு. நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ லட்டு நான் இந்த சைஸில் பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு பெருசாக வேணுன்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க, இல்லை இதோட சின்னதாக வேணுன்னா சின்னதாக கூட பிடிச்சிக்கலாம். நம்ம இதில் நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. எல்லா பொருட்களுமே எல்லாருக்கிட்டையும் இருக்குன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. அதனால் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் மில்லட்ஸ் லட்டு பிடிச்சிக்கலாம். இது நான் சிறுதானியத்தில் எல்லா சிறுதானியமும் போட்டு மாவு அரைச்சதுனால இந்த லட்டு போடுறேன். சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கணுன்றதுக்காக. உங்கள்கிட்ட எந்த சிறுதானியம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மாவை திரித்து